உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியில் உள்ளூர் டு உலகம் தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். ஸ்பான்சர்ட் பை ஃபோஸ்டர் ஜெட்கியர். ஃபோஸ்டர் சம ஸ்ட்ராங் சம சேஃப். அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக கட்டாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அமெரிக்கா மிட்நைட் ஹேமர் என்ற பெயரில் ஈரான் மீது நேரடியாக தாக்குதல் தொடுத்தது. இந்த நிலையில் கட்டாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. 10 ஏவுகணைகள் வீசப்பட்ட நிலையில் 7 இடைமறிக்கப்பட்டு இருப்பதாகவும் 3 ஏவுகணைகள் சரியாக இலக்கை தாக்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. இதுவரை பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை என கூறப்படும் நிலையில் கட்டார் தலைநகர் தோஹாவிலும் குண்டு சத்தம் கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையே 12 நாட்களாக நடைபெற்று வந்த போர் முடிந்துவிட்டதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்திற்கு பிறகு போர் முழுமையாக முடிவுக்கு வரும் எனவும் தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் கட்டாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தில் நடந்த தாக்குதலில் யாரும் கொல்லப்படவில்லை. தாக்குதலை முன்பே அறிவித்ததால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டதாக ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நன்றி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலின் தாக்குதல்கள் அர்த்தமற்றவை என ரஷ்ய அதிபர் புட்டின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் மக்களுக்கு உதவ தயார் எனவும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் உறுதியளித்துள்ளார். கட்டாரின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் எந்தவொரு தாக்குதலையும் திட்டவட்டமாக எதிர்ப்போம் என ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கத்தாரில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக வீட்டிற்குள்ளேயே இருக்க இந்திய தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. போர் பதற்றம் காரணமாக கட்டார், ஐக்கிய அமீரகம், பஹ்ரைன் நாடுகள் வான்பரப்பை முழுமையாக மூடியுள்ளன. கட்டார் தலைநகர் தோஹா செல்லும் அனைத்து விமானங்களும் திருப்பி அனுப்பப்பட்டன. தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கட்டாரில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக வீட்டிற்குள்ளேயே இருக்க இந்திய தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கட்டார் அதிகாரிகள் வழங்கும் அறிவுறுத்தல்கள், வழிகாட்டுதல்களை பின்பற்றுங்கள் என்று தூதரகத்திடம் தொடர்பில் இருங்கள் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடுகளுக்கிடையே அமைதி இருந்தால் மட்டுமே வளர்ச்சி சாத்தியம் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் மோதல் குறித்து பேசிய அவர், உலகம் முழுவதும் அமைதியையே விரும்புவதாகவும் அமைதி நிலவினால் மட்டுமே வளர்ச்சியை எட்ட முடியும் என கூறினார். மேலும் ஈரான் தங்களின் அண்டை நாடுகளில் ஒன்று என கூறிய அவர், ஜம்மு காஷ்மீர் பிரச்சினையின் போது ஐநாவில் இந்தியாவுக்கு ஈரான் ஆதரவு அளித்ததாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்தை ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்து பல மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். ஸ்ரீகாந்த் ஆன்லைன் மூலமாகவும் சில சமயங்களில் நேரடியாகவும் போதைப்பொருளை வாங்கி இருப்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை முடிந்து எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி தயாளன் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். தொடர்ந்து அவருக்கு ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வின் ஆதி முதல் அந்தம் வரை படம்தான் விளையாடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், நீட் எனும் தேர்வு முறையே ஒரு மாரல் ஊழல் என குறிப்பிட்டுள்ளார். அது போதாதென்று வினாத்தாள் தொடங்கி தேர்வரை முடிவுகள் வெளியீடு வரை ஒவ்வொரு நிலையிலும் நிறைந்திருப்பது குளறுபடிகளும் முறைகேடுகளும் தான் என்றும், நீட் முதல் கோணல் முற்றிலும் கோணல் எனவும் முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். RSS பிஜேபி மாநாடுகளில் ஷோபீஸாக உட்கார நேரம் இருக்கும் அதிமுகவினருக்கு இவற்றை எதிர்த்து தங்கள் எஜமானர்களிடம் பேச நேரமோ மானமோ இல்லை எனவும் முதலமைச்சர் விளாசியுள்ளார். காவலர்களுக்கிடையே பாரபட்சம் காட்டும் வகையில் வெளியிட்ட பதவி உயர்வு உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என தமிழக அரசு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பணியில் உள்ள காவலர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் 2021 திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி 20 ஆண்டுகள் பணி முடித்த காவலர்களுக்கு சிறப்பு சார்பு ஆய்வாளர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். ஓட்டுக்காக வாக்குறுதி அளிப்பதும் அதிகாரம் கைக்கு வந்தவுடன் அவைகளை காற்றிலேயே பறக்க விடுவதும் திமுகவிற்கு கைவந்த கலை என்றும் இபிஎஸ் சாடியுள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலின் கட்சிப் பணிகள் குறித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களோடு 2 நாட்கள் ஆலோசனை நடத்தவுள்ளார். இன்று காலை சிவகங்கை, அரியலூர், திண்டுக்கல், பெரம்பலூர் உட்பட
11 மாவட்ட நிர்வாகிகளுடனும் நண்பகலில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி உட்பட 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை நடத்தவுள்ளார். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பூசிய திருநீரை அழித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதற்கு திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நெற்றியில் வேர்வை இருந்ததால் துடைத்தேன் தவிர வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை என்று தெரிவித்தார். நெற்றியை துடைப்பது, முடியை சரி செய்வதெல்லாம் வழக்கமான ஒன்றுதான் எனவும் இதனை பெரிதாக்கி விமர்சிக்கும் சங்கிகள் கூட்டத்தை பற்றி தனக்கு கவலை இல்லை என்று திருமாவளவன் கூறினார். மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார், அண்ணாவை விமர்சித்து வீடியோ வெளியிட்ட விவகாரம் குறித்த கேள்விக்கு அந்த வீடியோவை பார்க்கவில்லை என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் நழுவி சென்றார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முருக பக்தர் மாநாட்டிற்கு வந்த கூட்டத்தை பார்த்து திமுக பயந்து விட்டதாகவும் அதனால் திமுக ஏதேதோ பேசுவதாகவும் சாடினார். மேலும் திருமாவளவன் திருநீரை அழித்தது தொடர்பான கேள்விக்கு அதை நீங்கள் நம்புகின்றீர்களா என கேள்வி எழுப்பினார். பாஜக, அதிமுக இடையே கொள்கை வேறு, கூட்டணி வேறு என RS பாரதிக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பதிலடி கொடுத்துள்ளார். கோவையில் நடைபெற்ற RSS நிகழ்ச்சியில் பங்கேற்றது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். தனது தொகுதிக்கு வந்ததால் மோகன் பகவத்துக்கு வேல் கொடுத்ததாகவும் RS பாரதி எப்போதும் பொய் மட்டுமே சொல்லக்கூடியவர் எனவும் சாடினார். அதிமுக கொள்கையை எப்போதும் விட்டுக் கொடுக்காது எனவும் வேலுமணி திட்டவட்டமாக கூறினார். அண்ணாவை விமர்சிப்பதை அதிமுக ரசிக்கிறது என்றால் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தமா, பாஜக பாசமா என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு மக்களின் சமய நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் குலைக்க வேண்டும் என சதித்திட்டம் தீட்டி பாஜக முருகன் மாநாட்டை நடத்தியுள்ளது என்று கூறியுள்ளார். மதவாத, பிரிவினைவாத அரசியல் மூலம் அதிகாரத்தை பிடிக்க வட மாநிலங்களில் ராமரை வைத்து கலவரம் செய்த பாஜக தமிழ்நாட்டில் முருகனை வைத்து கலவர விதையை தூவுவதாகவும் RS பாரதி குறிப்பிட்டுள்ளார். அதிமுக மெல்ல மெல்ல அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி வருவதாக அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். அரியலூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அதிமுக என்பது அமித்ஷாவுக்கு கட்டுப்பட்டதாக மாறிவிட்டதாகவும் அதனால்தான் திராவிட இயக்க தலைவர்கள் பெரியாரை விமர்சிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் சாடினார். மேலும் எடப்பாடி பழனிசாமியை பேச விடாமல் அமித்ஷா மட்டும் பேசி கூட்டணியை அறிவித்ததாக கூறியவர், எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்கும் மௌன சாட்சியாக எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருந்ததாக கூறினார். தமிழக அரசின் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் 40,611 மாணவர்கள் உயர்கல்வி படித்து வருவதாக அமைச்சர் மெய்யநாதன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் பேசிய அவர், தமிழ்நாடு அரசின் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் மாணவர்கள் பயனடைந்து வருவதுடன் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இச்சலுகை கிடையாது என்றார். மேலும் மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் 911 கோடி ரூபாயை முதலமைச்சர் வழங்கியுள்ளதாகவும் கூறினார். நாம் எங்கு வாழ்ந்தாலும் நமது அடையாளத்தையும் கலாச்சாரத்தையும் விட்டுக் கொடுக்க மறக்கவோ கூடாது என ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் மேற்கு வங்க மாநிலம் உருவான தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பேசிய RN ரவி, மேற்கு வங்காள பிரிவினையின் போது 40% மேல் இந்துக்கள் இருந்த நிலையில் தற்போது 18% குறைவாகவே இருப்பதாக தெரிவித்தார். மேலும் அரசின் அழுத்தங்களால் இந்த ஒற்றுமை கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கியதாகவும் மொழியால் மக்கள் தங்களை பிரித்துக் கொண்டதாகவும் கூறினார். திமுகவில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 2 அணிகளுக்கு நிர்வாகிகளை நியமித்து துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மதுரையில் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் திமுக சட்ட விதியின்படி கல்வியாளர் அணி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அணி உருவாக்கப்படுவதாக அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் அறிவித்தார். இந்த நிலையில் திமுகவில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 2 அணிகளுக்கு நிர்வாகிகளை நியமித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதன்படி கல்வியாளர் அணியின் தலைவராக புலவர்ணா செந்திலை, செயலாளராக தமிழச்சி தங்கபாண்டியனையும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மாற்றுத்திறனாளிகள் அணியின் தலைவராக ரே தங்கமும், செயலாளராக பேராசிரியர் DMN தீபக்கும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை வில்லிவாக்கத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பேனர் அறுந்து விழுந்து முதியவர் படுகாயமடைந்தார். வில்லிவாக்கம் தெற்கு மாட வீதியில் வைக்கப்பட்டிருந்த தாவேக பேனர் இரவில் பெய்த மழையில் அருந்து சூளைமேட்டைச் சேர்ந்த மோகன் என்ற 75 வயது முதியவர் மீது விழுந்தது.
இதனால் பலத்த காயமடைந்த அவர் சென்னை அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த விபத்து குறித்த சிசிடிவி தற்போது வெளியாகியுள்ளது. மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தை நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சென்னையைச் சேர்ந்த 35 பெண்கள் உட்பட நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுலா செல்ல முடிவு செய்தனர். அதன்படி மதுரையில் சுற்றுலா மேற்கொண்டவர்கள் அப்பன் திருப்பதி பகுதியில் உள்ள உதயாஸ் உணவகத்தில் உணவு சாப்பிட்டனர். அப்போது அவர்களுக்கும் ஹோட்டல் உரிமையாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் கடைக்காரர்கள் பெண்களை கம்பால் தாக்கி தாலி மற்றும் நகைகளை அறுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் ஹோட்டல் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். தகவலறிந்த மதுரை மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டும் பிரதான சாலையில் அமர்ந்தும் போராட்டம் நடத்தினர். முருகர் மாநாட்டில் அண்ணா பெரியாரை விமர்சனம் செய்யும் போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததாக அமைச்சர் டி.ஆர். ராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி திருமேனி ஏரி பகுதியில் வீட்டுமனை பட்டா கேட்ட நரிக்குருவர் மற்றும் பட்டியலின மக்களுக்கு தாம்பூல தட்டுடன் அவர் வீடு வீடாக சென்று பட்டாக்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் தானும் முருகன் பக்தர்தான் என்றும் முருகன் பக்தர்கள் என சொல்லி மாநாடு நடத்தும் பாஜகவினர் யார் வீட்டில் முருகன் படத்தை வைத்து கும்பிடுகிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாவை விமர்சனம் செய்யும் வகையில் வீடியோ ஒளிபரப்பியது வருத்தமளிப்பதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சிவகாசியில் செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு முருக பக்தர்கள் மாநாடு பயத்தையும் பீதியையும் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று எண்ணுகின்ற தலைவர்களில் ஒருவராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இருப்பதால் அவர் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று ராஜேந்திர பாலாஜி அழைப்பு விடுத்துள்ளார். ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கின்ற கடவுள்களை வைத்து மாநாடு நடத்தி பாஜகவினர் அரசியல் செய்வதாக அமைச்சர் ஏவா வேலு விமர்சித்துள்ளார். வேலூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ள மருத்துவமனையின் இறுதிக்கட்ட ஆய்வுகளை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் அறநிலையத்துறை சார்பில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு நடத்தப்பட்ட முத்தமிழ் மாநாடு அரசியல் அடையாளங்கள் இன்றி பக்தர்களுக்காக நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். தேர்தலுக்காக முருகன் மாநாடு நடத்திய பாஜக பெரியாருக்கும் அண்ணா திராவிட இயக்கத்திற்கும் எதிரானதே என தவிர முருகனுக்கு ஆதரவானது அல்ல என்றார். சென்னை மாம்பழத்தில் காதல் தோல்வியால் தற்கொலைக்கு முயன்ற பெண்ணை சாதுரியமாக காப்பாற்றிய பெண் காவல் உதவியாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. காதல் தோல்வி காரணமாக இளம்பெண் ஒருவர் கைகளை அறுத்துக் கொண்டு மாடியிலிருந்து குதிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் இளம்பெண்ணை காப்பாற்ற முயன்ற நிலையில் அப்பெண்ணிடம் தொலைபேசியின் மூலம் ஆறுதல் கூறியவாறு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்ற பெண் உதவி ஆய்வாளர் மீரா ஜன்னல் வழியாக கீழே குதிக்க இருந்த இளம்பெண்ணை பத்திரமாக காப்பாற்றியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி பக்தர்கள் தனிநபர்களிடம் காணிக்கை செலுத்தி ஏமாற வேண்டாம் என கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலுக்கு 17 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா ஜூலை மாதம் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் விழாவை முன்னிட்டு சிலர் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் பக்தர்களிடம் இருந்து லட்சக்கணக்கில் பணம் மற்றும் பொருட்களை பெற்று வருவதாக கோயில் நிர்வாகத்துக்கு தகவல் கிடைத்துள்ளது. எனவே மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் மூலம் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் இருந்து மர்ம நபர்கள் களவாடி செல்லும் சிசிடிவி காட்சியில் வெளியாகி காண்போரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகிறது. தமிழகம் கர்நாடக மாநில எல்லைப் பகுதியான பாகலூரில் கடந்த சில மாதங்களாகவே இதுபோன்ற கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வந்த வண்ணம் உள்ளது. போலீசாரின் பிடியில் இதுவரையில் யாருமே சிக்காத சூழலில் பாகலூரில் பத்திரப்பதிவு செய்ய வந்த ஆறுமுகம் என்பவரது காரில் இருந்து 7,50,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதனிடையே மாநில எல்லைப் பகுதிகளில் குற்றச்சம்பவங்களை தடுக்க போலீசார் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. முருகனை வைத்து நாங்கள் அரசியல் செய்யவில்லை என்று நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் தெரிவித்துள்ளார். வருகிற ஜூன் 27ஆம் தேதி வெளியாக உள்ள கண்டப்பா திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னை பிரசாத் லேபில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் நடிகர் சரத்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது இஸ்லாமிய சகோதரர்கள் வெள்ளிக்கிழமை மசூதிக்கும் கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கும் செல்கிறார்கள், நமக்கு அப்படி ஏதாவது கிழமைகள் உண்டா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் முருகனை வைத்து நாங்கள் அரசியல் செய்யவில்லை, ஆனால் அதை சிலர் அரசியலாக்க நினைக்கிறார்கள் என்றார்.
நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் நீதிமன்றத்திற்கு வெளியில் தீர்வு காணப்பட்டு விட்டதாக கூறி வாபஸ் பெறப்பட்டுள்ளது. நடிகர் சிவாஜியின் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்யக்கூடாது என்ற உத்தரவை எதிர்த்து தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் சார்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடன் பிரச்சினையில் நீதிமன்றத்திற்கு வெளியில் சமரச தீர்வு காணப்பட்டு விட்டதால் வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலையில் வர்ணம் தீட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி யாகசாலை தொடங்குகிறது. இதற்காக பிரம்மாண்டமாக 8000 சதுர அடி பரப்பளவில் யாகசாலை அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் 2 சதுர அடி பரப்பளவில் பக்தர்கள் அமர்ந்து பார்க்கும் அளவில் அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் மிளிரும் வண்ண தாள்கள் ஒட்டப்படுகிறது. மேலும் ஔவையாரிடம் முருகர் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என கேட்ட ஓவியம் சூரசம்ஹாரம் ஓவியம் வரையப்பட்டு வருகிறது. மேலும் சிமெண்டால் செய்யப்பட்ட சிலைகள் வைக்கப்பட உள்ளது. வரும் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தென்மேற்கு அரபிக்கடலில் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று அதிகமாக வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த ஆட்சியர் கார் முன் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஒருவர் தலைகீழாக நின்று போராட்டத்தில் ஈடுபட்டார். வளவனூர் அருகே உள்ள நலரசன் பேட்டையைச் சேர்ந்தவர் வேணு ஞானமூர்த்தி. ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான இவருக்கும் இவரது சகோதரர்களுக்கும் இடையே சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் தனக்கான பங்கை பிரித்து தராத சகோதரர்கள் மீது போலீசில் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த வேணு ஞானமூர்த்தி அங்கிருந்த ஆட்சியரின் கார் முன்பாக தலைகீழாக நின்று நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி அருகே அடிப்படை வசதிகள் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி அலிநகரம் நகராட்சிக்கு உட்பட்ட 33 வார்டுகளில் குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி மக்கள் தவித்து வருவதாகவும் அதனை உடனடியாக செய்து தரக்கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நகராட்சி அலுவலகம் முன் காத்திருக்கும் போராட்டம் நடைபெற்றது. இதையொட்டி அலுவலகம் முன்பாக சமையல் பாத்திரங்களுடன் திரண்ட அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். கிருஷ்ணகிரி அருகே யானை தந்தத்தை விற்க முயன்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சூளகிரி, குந்தாரப்பள்ளி பகுதிகளில் சிலர் யானை தந்தங்களை விற்க முயற்சி செய்வதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடிப்படையில் விரைந்து வந்த வனத்துறையினர் தந்தம் வாங்குபவர்கள் போல பேசி யானை தந்தத்தை விற்க முயன்ற சூளகிரியைச் சேர்ந்த 4 பேரை மடக்கி பிடித்து அவர்களிடமிருந்து 400 கிராம் அளவிலான சிறிய 2 உடைந்த தந்தங்களுடன் இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காட்டு யானை நடமாடும் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக மலை தாண்டிக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள தனியார் தோட்ட பகுதியில் உலாவரும் காட்டு யானைகள் அங்குள்ள வாழை, பலா மரங்களை சேதப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தற்போது 3 காட்டு யானைகள் விவசாய தோட்ட பகுதியில் உலாவரும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து குடியிருப்பு மற்றும் விவசாய பகுதிகளை சேதப்படுத்தி வரும் வன விலங்குகளை வனத்துறையினர் கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூரில் விமான நிலைய சுற்றுச்சுவர் அமைக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் பைக்குடன் தம்பதி விழுந்து காயமடைந்தனர். வேலூர் மாவட்டம் பாலாஜாவைச் சேர்ந்த நந்தகுமார், சரண்யா தம்பதி பைக்கில் கிருஷ்ணா கல்லூரிக்கு சென்றுள்ளனர். அப்போது பொய்கை முட்டு அருகே விமான நிலையத்திற்கு சுற்றுச்சுவர் அமைக்க தோண்டப்பட்டுள்ள பள்ளத்தில் தம்பதி நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். இதில் நந்தகுமாருக்கு கையில் முறிவு ஏற்பட்டது. மேலும் அங்கு அறிவிப்பு பலகை வைக்காததே விபத்துக்கு காரணம் என பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனையில் நோயாளி தலை மீது மின்விசிறி கழன்று விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி அரசு பொது மருத்துவமனையில் சித்தூர் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த சுபாஷினி என்பவர் வயிற்றுவலி காரணமாக உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகிறார்.
அவருடைய படுக்கைக்கு மேலே உள்ள மின்விசிறி திடீரென கழண்டு தலைமேல் விழுந்ததால் அவர் பலத்த காயமடைந்தார். இந்த மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் அனைத்தும் கேள்விக்குறியாக உள்ளதாக உள்நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ராட்சத மரம் வேருடன் சாய்ந்து விழுந்ததில் 4 மின்கம்பங்கள் சேதமடைந்ததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக லேசான காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் கான்வென்ட் ரோடு பியர்சோழ அருவி செல்லும் சாலையில் ராட்சத மரம் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. இதனால் அங்குள்ள மின்கம்பம் சாய்ந்து சேதமடைந்ததால் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மரத்தை அகற்றினர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை பெருமாள் கோவில் அருகே நடைபெற்ற சாலை மறியலில் பெண் ஒருவர் தீக்குளித்து தற்கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெருமாள் கோவில் அருகே 3 தலைமுறைகளுக்கு மேல் குடியிருந்து வரும் நபர்களின் சொத்துக்கள் அறக்கட்டளைக்கு சொந்தமானது என்ற நீதிமன்ற உத்தரவுடன் நிலத்தை அளக்க அதிகாரிகள் வந்தனர். அப்போது பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பெண் ஒருவர் தனது உடலில் எண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய தங்களுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து கலைந்து சென்றனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் இருந்த பலாப்பழத்தை காட்டு யானை சாவகாசமாக சாப்பிட்டு செல்லும் வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் விவசாய தோட்டத்துக்குள் புகுந்து விளைபொருட்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகளால் விவசாயிகள் மிகுந்த வேதனையில் உள்ளனர். இந்நிலையில் கோவை ஆலந்துறை அடுத்த நல்லூர் வயல் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை வீட்டுக்கு முன்புறம் வைத்திருந்த பலா மரத்தில் உள்ள பலா பழத்தை ருசித்து நீண்ட நேரமாக நின்று சாவகாசமாக சாப்பிட்டு விட்டு சென்றது. கேரளா உள்ளிட்ட 4 மாநிலங்களில் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. குஜராத், கேரளா, பஞ்சாப், மேற்குவங்கம் ஆகிய 4 மாநிலங்களில் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு கடந்த ஜூன் 19ஆம் தேதியன்று இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டன. இதில் குஜராத்தின் 2 தொகுதிகளில் பாஜக, ஆம் ஆத்மி தலா ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. கேரளாவில் காங்கிரசும், பஞ்சாபில் ஆம் ஆத்மியும், மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றுள்ளது. மனிதாபிமான அடிப்படையில் ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு Z+ பாதுகாப்பு வழங்கப்படுவதாக ஆந்திர உள்துறை அமைச்சர் அனிதா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், ஆந்திர பிரதேசத்தில் குற்றம் செய்யும் யாரும் சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது எனவும் சரியான நேரத்தில் அனைத்தும் வெளியே வரும் எனவும் தெரிவித்தார். மேலும் ஜெகன்மோகன் ரெட்டி எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்தை பெறாவிட்டாலும் அவருக்கு Z+ பாதுகாப்பின் கீழ் வரும் அனைத்து வசதிகளும் பாதுகாப்புகளும் செய்து தரப்படுவதாக உத்தரவிட்டார்.